அவதான் ஏதோ புரிஞ்சுக்காம அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நினைச்சு சின்ன புள்ளத்தனமா இப்படி பண்ணிட்டா. விட்ரா. ஏன் கலை, உனக்கு இப்படி எல்லாம் நினைப்பு இருந்தா அத்தை கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணலாமா? ஆகா ஆகா, அட்ரா 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 அட்ரா, என்ன ஒரு அற்புதமான நடிப்பு. பிரமாதம் பிரமாதம். ராஜேஸ்வரி அம்மா ரொம்ப பிரமாதம் போங்க. ரொம்ப பிரமாதமா பிளான் பண்ணி இறங்கி இருக்கீங்க. இப்ப நீங்க மாட்டிக்க போறீங்கன்னு தெரிஞ்சதும் உங்க மருமக தானா வந்து தலையை கொடுக்குது. நல்ல ட்ரைனிங் போங்க. ஜனங்களே, இதெல்லாம் பதவி படுத்துற பாடு நல்லா பாத்துக்குங்க. காளிமுத்தன்னம் அவளுக்கு இவங்க வீட்டுல ஏதோ பெருசா முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி நேக்கா அப்படி உருட்டுறாங்க. என்ன காளிமுத்தண்ணே, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன நேக்கா உருட்டிட்டாங்க? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு அந்த வீட்டுல முக்கியத்துவம் கொடுத்தாங்க தான். இந்த பிரச்சனை எனக்கும் கலையரசி அக்காவுக்கும் நடந்த பிரச்சனை தான். அதுக்காக வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா நான் குறை சொல்ல முடியாது. என்ன அவங்க நல்லாதான் பாத்துக்கிட்டாங்க. காளிமுத்தண்ணே, இவ்வளவு நடந்தும் உங்க பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் ஏங்க, எங்க குடும்பத்தை பத்தி பேச நீங்க யாரு? நாங்க இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு சேர்ந்து போ. உங்களை யாராவது பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்களா? நாங்களா தனிப்பட்ட முறையில எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கோம். உங்களை யார் இதுக்குள்ள வர சொன்னது? சும்மா தேவையில்லாம மூக்க நுழைச்சிட்டு இருக்காம கிளம்புங்க. அது என்னம்மா, உனக்காக நியாயம் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னையும் போய் இப்படி பேசுறியா? என்ன காளிமுத்தண்ணே, நீங்க எடுத்து சொல்ல மாட்டீங்களா? எம்எல்ஏ சார், அவங்க விஷயத்தை அவங்க பாத்துப்பாங்க. நீங்க கிளம்புங்க சார். அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் போலீஸ் நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். கிளம்புங்க. பார்த்து ஏதாவது நல்லது பண்ணுங்க, நான் வாரேன். அவனை ஸ்டேஷன் கூட்டு போங்க. தாத்தா நிறுத்து. உன் வாயால என்ன தாத்தான்னு கூப்பிடாத. முத பேத்தியாச்சேன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு ஊருக்கு முன்னாடி என்ன தலைகுனிய வச்சுட்டல்ல. இனிமே உனக்கு நம்ம வீட்டுல இடம் இல்ல.